இதய கல்லூரியின் முதல்வர் அவர்களே, மற்றுமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். தானத்திலேயே பெரிய தானம் எது? நிதானமா? அன்னதானம் இல்லை. தானத்திலேயே நான் என்ன கேட்டேன்னா, சிறந்த தானம் எதுன்னு கேட்கல. பெரிய தானம் மைதானம். மைதானம்தான் தானத்திலே சிறந்த பெரிய தானம். இந்த உலகம் ஒரு பெரிய மைதானம். விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இம்மையிலிருந்து மறுமைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டப்பந்தயத்திலே ஜெயிக்கப் போவது யார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஒரு குட்டி கதை. ஒரு பெரிய காடு, மரமே இல்லாத காடு எது? மரமே இல்லாத காடு எது? கரெக்டு தான், முக்காடு. சிம்காடுன்னு சொல்கிறாங்க. சிம்காடு. வெரி குட். மரமே இல்லாத காடு சிம்காடு. இப்போ காடுன்னா அதில் பயங்கர மிருகங்கள்லாம் இருக்கும்ல. நீங்கள் ஒரு 100 மிருகங்கள் பேர் சொல்கிறீங்களா? 100 மிருகங்கள் பேர் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ். சொல்லவா? 50 புலிகள், 50 சிங்கங்கள். சரிதானே? பயங்கர மிருகங்கள். அதனால தான் அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய நாய் இருந்தது. அவர் தான் தலைவர் நாய். அவர் சொல்கிறது தான் அந்த காட்டில் உள்ள எல்லா நாய்களும் கேட்கணும். அப்போ ஒரு நாள் அந்த தலைவர் நாய் அங்கே காட்டில் இருந்த எல்லா நாய்களுக்கும் அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார். அப்போ ஒரு பொந்துக்குள்ளேருந்து ஒரு சின்ன முயல் எட்டி பார்த்தது. இது உங்கள் வாழ்க்கை கதை, அதனால் நல்லா காது கொடுத்து கேளுங்கள். 10 நிமிடங்கள் தான். ஒரு முயல் எட்டி பார்த்தது. அதை இந்த தலைவர் நாய் பார்த்துட்டு உடனே இது ஓடி போய் அதை பிடிக்க ஓடுனுச்சு. அப்போ பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, இதை நாங்கள் செஞ்சிடுவோமே, நீங்கள் எதுக்கு ஓடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த காட்டுக்குள்ளே எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனுச்சு. அது குட்டி மயில், அதை பிடிக்க முடியுமா? இது வயதான நாய். ஒரு பெரிய வாய்க்கால், அந்த வாய்க்கால் நிறைய தண்ணீர் ஓடுனுச்சு. அதை போய் முயல் தாண்டிட்டு அந்த நாயும் தாண்டிச்சு. ஆனால் அதனால் தாண்ட முடியலை. நாம் நமது பலவீனங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பலமுள்ளவர்களாக மாறுவோம். நாம் நமது பலவீனங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும். தாண்டிச்சு. தாண்டினதும் அது தண்ணி உள்ளே விழுந்துட்டு, தண்ணியை குடிச்சிட்டு சாவ போகிற சூழ்நிலை. அப்படியே கரையில் போய் ஒதுங்குது. அந்த முயல் கேட்டுச்சு, எப்படி இருந்த நீ இப்படி ஆகிட்டியப்பா, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. இருக்குதுன்னு. நான் இவ்வளவு பெரிய நாய், மைட்டி டாக், என்னால் ஏன் உன்னை பிடிக்க முடியலை அப்படின்னு கேட்டதுக்கு அது சொன்னிச்சு, நானும் ஓடுனேன், நீயும் ஓடுன, ஆனால் நீ வயிறுக்காக ஓடின, நான் உயிருக்காக ஓடினேன். வயிறு பெருசா உயிர் பெருசா? உயிர் தான் பெருசு, அதனால தான் நான் ஜெயித்தேன் என்று கூறியது. எவ்வளவுக்கு எவ்வளவு நமது எண்ணங்கள் உயர்ந்திருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் உயர்வோம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்முடைய எண்ணங்கள் உயர உயர நாம் உயர்வோம். இந்த பிரெயின்னு சொல்லுவாங்க. பிரெயின் மனசுன்னா என்னன்னு தெரியுமா? மைண்டு. மைண்டுனா ஒரு காசு போன்றது. அதுக்கு ஒரு பக்கத்தின் பெயர் ஆசை, இன்னொரு பக்கத்தின் பெயர் அறிவு. அது எங்கே இருக்குன்னா மூளைக்குள்ளே இருக்குது.
இதயம்னா உணர்வுகளின் கூட்டு, அது உடம்பு முழுவதும் பரவி கிடக்கிறது. இந்த மனசுக்குள்ள, அந்த அறிவுக்குள்ள ஒரு நாளைக்கு 70,000 எண்ணங்கள் தோன்றி மறையும். நீங்கள் காலேஜுக்கு காலையில் வர்றீங்க, சாயந்தரம் போகிறதுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே ஏறக்குறைய 50,000 எண்ணங்கள் தோன்றி மறையும். எண்ணம்னா என்னன்னா ஒரு படைப்பின் விவரங்களின் கூட்டு, அதுக்கு பேர் தான் எண்ணம். 50,000 எண்ணங்கள் தோன்றி மறைந்தாலும் ஒரு எண்ணத்தால் கூட உங்களில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. வரும் போகும். எந்த எண்ணத்தின் மீது நீங்கள் ஆசை வைக்கிறீர்களோ அந்த ஆசையால் மட்டுமே உங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். வரும் போவோம், அவ்வளோதான். எந்த எண்ணத்தின் மீது நாம் ஆசை வைக்கிறோமோ அந்த எண்ணத்தால் மட்டுமே நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் இல்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு எண்ணம் என்னை மனிதர்களை அன்பு செய்ய தூண்டினால் அது நல்ல எண்ணம். மனிதர்களை பயன்படுத்த என்னை தூண்டினால் அது தீய எண்ணம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சில நாள்களுக்கு முன்னால் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்றிருந்தேன். எல்லாம் முதல் வகுப்பு மாணவ மாணவிகள் 30 பேர். கதை சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னாங்க. சொல்கிறேன், ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சரியாக சொன்னீங்கன்னா கதை சொல்கிறேன். என்ன கேள்வின்னு? உங்களுக்கு முன்னாடி உங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, அப்புறம் அதுக்கு அடுத்தது பெல்ஜியம் சாக்லேட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஐஃபோன் இருக்குது, 75,000 ரூபா, எல்லா கார்ட்டூனும் பார்க்கலாம். இப்போ சொல்லுங்கள், இந்த 3ல் உங்களுக்கு பிரியமான ஒன்றை தொடுங்கள்லாம் எதை தொடுவீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 30 பேரும் என்ன சொல்லியிருப்பாங்க? அம்மாவையா? 30 பேரும் செல்ஃபோனை சொன்னாங்க. 30 பேரும். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ கேட்குறேன், உங்கள் அம்மா அழமாட்டாங்களா அப்படிங்கிறேன். ஒரு பையன் எழுந்திருச்சு, அழட்டும், நல்லா அழட்டும். ஏன்பா அப்படி சொல்கிற? என்னை அடிக்கிறாங்கல்ல, நல்லா அழட்டும் அப்படிங்கிறான். இந்த சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த செல்ஃபோனை அன்பு செய்துவிட்டு அம்மாவை பயன்படுத்துகிறார்கள். இது தவறான எண்ணம். நமது ஆசைகள் சரியான ஆசைகளாக இருக்கிறதா என்பதை அளந்து பார்க்கும் ஒரு அளவுகோல் தான் அன்பு. இந்த ஆசை நமக்குள் இருந்தால் மட்டும் பற்றாது, அதுக்கு பிறகு ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்கிறேன். இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டுமானால் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய அக்னிச்சிறகுகள் புத்தகத்தை படிங்க. ஒரு சின்ன புத்தகம்தான், அக்னிச்சிறகுகள் புத்தகத்தை. அவர் சுருக்கமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு அதில் எடுத்து சொல்கிறார். எப்படி ஹை கிளாஸ் மேனாக மாறின அப்படிங்கிறது. ஒரு நாள் இந்தியன் கவர்மெண்ட் அவரை அழைத்து, இந்த ராக்கெட் உலகத்தை நீதான் கட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வேலை கிடச்சிச்சு. அவர் ஒரு யங் மேன். அப்போது அவர் 3 தியாகங்களை செய்தார். ஆசை மட்டும் இருந்தால் போதாது, தியாகங்களையும் செய்ய வேண்டும். 3 தியாகங்கள். 1, முதல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுற்றுவதை கட் பண்ணார். எங்கே எல்லா இடத்துலேருந்து ஃபோன், உனக்கு என்னாச்சு, ஜாலியாக சுற்றுவோமே. இல்லை, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு ஒரு கடமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். 2வது, செல்ஃபோனில் பேசுகிற டைத்தை கட் பண்ணார். எல்லா இடத்துலையும் இந்த ஃபோன், என்ன பேச மாட்டாங்க, இல்லை எனக்கு பேசுவதற்கு நேரம் இல்லைன்னார். 3வது, ஒரு மாபெரும் தியாகத்தை அவர் செய்தார். கல்யாணம் பண்ணாமல் இருந்தது. அவருக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். திருமணம் செய்து கொள்வோமா வேண்டாமா? திருமணம் செய்து கொண்டால் என்ன நடக்கும்? ராமேஸ்வரத்துலேருந்து மனைவி ஃபோன் பண்ணுவா, 2 பிள்ளைங்க இங்கே இருக்குது, இதை விட்டுட்டு அங்கே தும்பாவில் போய் என்ன பண்ணிகிட்டு இருக்க, இங்கே வா என்று அழைத்து விடுவா. என் மனம் சிதறும். ஒருமனப்பட்டு என்னால் இந்த ராக்கெட் உலகத்தை படைக்க முடியாது. இன்றைக்கி சந்திரனில் போய் இறங்கி இருக்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம் ஏபிஜே அப்துல் கலாம் தான். 3 தியாகங்கள் அவர் கல்யாணம் செய்யலை. எவ்வளவு பெரிய தியாகம்! அவங்க யங் மேன்.
அவருக்கு ஆசை இருந்திருக்காதா? இருந்திருக்கும். கல்யாணம் பண்ணிக்கணும், மற்றவங்கள போல பிள்ளை குட்டிங்கள்லாம் பெற்றெடுக்கணும், நல்லா கொடி கட்டி பறக்கணும் அப்படின்லாம் இருந்திருக்கும் ஆசை. எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு அவர் தனது ஆசையல்ல, நாட்டின் ஆசையை நிறைவேற்றினார். அதனால் சும்மா ஆசைப்பட்டால் மட்டும் எல்லாரும் பெரியவங்களாகிட முடியாது, தியாகமும் செய்யணும். ஆகவே தியாகம் நிறைந்த ஆசை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். யார் வேணுமானாலும் ஜெயிக்கலாம், யார் வேணுமானாலும் ஜெயிக்கலாம். எங்கள் அம்மா அப்பா ஜெயிக்கலையா? பக்காவை ஜெயிச்சு காட்டினாங்க. அவங்க 2 பேரும் படிக்காதவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆசை இருந்தது, தியாகம் இருந்தது, அதனால் ஜெயித்தாங்க. அதனால் நீங்களும் ஜெயிக்கலாம். உங்கள் தியாகம் நிறைந்த ஆசை நாளும் வளரவில்லை போல் வளரட்டும். உங்கள் வாழ்க்கை வாழை போல தழைக்கட்டும், கரும்பு போல இனிக்கட்டும், சந்தனம் போல கமழட்டும், குங்குமம் போல சிரிக்கட்டும் என்று சொல்லி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.